வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு கவிதாகுமார் அவர்கள். வணக்கம். குறிப்பாக நம்ம இந்த அரசியல் விஷயம் பல்வேறு விஷயம் சடசோட பார்த்து பல்வேறு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கிறது. ஆனால் அதில் என்னென்னா கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்கா இந்த உத்தரப்பிரதேசத்துக்கு குறிப்பாக போக்குவரத்து துறையில் டெண்டர் விட்டுருக்காங்க. அவர்களெல்லாம் ஓட்டுநர்களாக மட்டுமில்லாமல் நடத்துனர்களாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட இது அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த டிஎன்பிசியில் யார் வேணாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஜிஓ போட்டார். அது ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. கிட்டத்தட்ட அதுக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி இது இருக்குது. தமிழக வெற்றி கழகம் என்று பேர் வைத்திருக்கக்கூடியவர்கள் இப்படி செய்வது சரியா? முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க? வெற்றி கொடியேடு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் துபாயில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் பார்த்திபன். நீ எங்கே துபாயில் இருந்த அப்படின்னு சொல்லி கேட்பார். துபாய் மோரியை சொல்லுனேன். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுவார். இப்போ இவங்க பார்த்தா இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் ஒரு 1797 பணியிடங்கள், நடத்துனர் பணியிடங்களுக்கு அந்த டெண்டர் எடுத்தவங்களை யாருன்னு பார்த்தா அந்த துபாய் குறுக்கு சந்து மாதிரியே இருக்குது. எஸ்எஸ் என்டர்பிரைசஸ். ஓகே. பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் நம்பர் 70, வார்டு 20, போலீஸ் லைன், ரேபரேலி, உத்தரப்பிரதேசம். நம்ம அப்படியே திருப்பி பார்த்தா துபாய் குறுக்கு சந்து. என்ன சொல்றீங்க? இப்படி தான் இருக்குது. யார் என்னென்னா தமிழ்நாட்டில் அதாவது மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு துறை அது. அன்றாடம் ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு துறை அது. மக்களோடு 2.5 அன்றாடம் கலந்த ஒரு துறை என்பது போக்குவரத்து கழகம். இந்த போக்குவரத்து கழகத்தில் போய் நீங்கள் நடத்துனர் பணியிடங்களுக்கு எங்கேருந்து ஆள் எடுக்கணும்னு பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் போய் நாங்கள் டெண்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. இதில் பெரிய கூத்து என்னென்னா, இந்த டெண்டர் வெளியிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த டெண்டர் விவகாரங்கள் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வேலை நடந்த பிறகு தான் டெண்டர் அப்படின்ற ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க. அது இயல்பாக இருக்குது. அது இப்போ முதல்ல அறையில் கூட ஆமாம் அந்த பிரச்சனை அது பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு முன்னால் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் டெண்டர் 13ஆம் தேதி, ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்தது. இங்கே என்னென்னா சென்னை போக்குவரத்து கழகத்தில் என்ன அவ்வளோ பெரிய அவசியம், ஊபியிலேருந்து ஆள் எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால் நமக்கு பெரிய ஸ்கேம் இருக்குது. நம்ம என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு போயிடவே கூடாது. ஏன்னா நான் ஒரு போக்குவரத்து கழகம் என்பது நான் திருப்பி சொன்ன மாதிரி தான் அன்றாட மக்களோட புழங்கக்கூடிய ஒரு துறை. பணம் அதிகபட்சமாக புழங்கக்கூடிய ஒரு துறை. அதில் போய் நீங்கள் உத்தரப்பிரதேசக்காரன் எதுக்குள்ளே நுழைக்கிறீங்க? எதுக்குள்ளே நுழைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் என்பது வசூலாகக்கூடியது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில். 60 லட்சம் நடத்துனர் வேலை பார்க்குறாங்க தமிழ்நாடுல. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு ஊபியில் இருக்கவங்களை கொண்டு உள்ளே திணிப்பது, இந்த நீதியெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு கேள்வி, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இப்போ அடையாறில் ஒரு 350 பேர், குரையம்பேட்டையில் 320 பேர், வடபழனியில் 295 பேர், அயனாவரத்தில் 256 பேர், அண்ணாநகர் 256 பேர், தண்டையார்பேட்டையில் 320 பேர் நாங்கள் நடத்துனராக எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. இதுதான் இந்த டீட்டெயில். 1797 பணியிடங்களுக்கான டீட்டெயில். இது சென்னையில் பெருநகர வளர்ச்சி குழுமத்தில். இது மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா எங்கன்னா தமிழ்நாடு முழுசு பரவும். ஏன்னா அவங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா தூண்டி போடுறதுக்கு முன்னால், புழு போடுறதுக்கு முன்னால் மேலே அந்த மாவு, கடலை மாவு அள்ளி வீசுகிற மாதிரி முதல்ல தூங்குறது சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இதுன்னு பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் பார்த்தா தமிழக வெற்றி கழகம் கட்சி வச்சுருக்காரு. அதுலேயே தமிழ் அவர் நினச்சிக்கிருக்கோம் நம்ம. ஆனால் என்னன்னா டெல்லி பிரதிநிதியை கர்நாடகாவில் தான் எடுப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் அரங்காவலர் குழுனா கேரளாவில் தான் எடுப்பார். ஓட்டுநர் நடத்துனருக்கு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஊபியில் தான் கொடுப்பேன்றார். இது என்ன வித்தியாசம்? பன்முகத்தையும் எழுதுகிறாரோ? ஆமாம், அதாவது பன்முகத்தன்மையோடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்பது ஏற்கனவே இது ஒரு பெரிய சிக்கலான விஷயம். ஏன்னா கடந்த 2023ஆம் ஆண்டில் ஒப்பந்த பணி என்பது போக்குவரத்து கழகத்தில் வரும்போது கடுமையான எதிர்ப்பு திமுக சந்திச்சதுன்னு வச்சுங்களேன். அதோடு சேர்த்து தான் பார்க்கணும். நாங்கள் திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்கா அந்த மாற்றை செஞ்சுருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தில் 872 ரூபாய் வழங்கணும்.
கடந்த ஆண்டு அவங்க கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா 600 700ன்றது வந்து பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா ஏன் சொல்கிறேன்னா, இந்த தற்காலிக பணியாளர்களாக நியமிக்கக்கூடிய நடத்துனர்களுக்கு பேட்டா கிடையாது. பேட்டா கிடையாது. அவங்க கணக்கு காமிக்கிறது தான் கணக்கு. ஏற்கனவே வந்து என்னன்னா இந்த குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது சரியான கணக்கு வழக்கு அவர்கள் ஒப்படைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு கடந்த ஆண்டுகளில் இருந்தது. அதை சரி செய்யணும் அப்படின்னு முயற்சி தொழிற்சங்கங்கள் பண்ணாங்க. இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் வேலை எடுக்கணும். 30,000 பணியிடங்கள் தமிழ்நாடு முழுசும் காலியாக இருக்குது. இல்லை நீங்கள் பணியிடங்களை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வழியின்படி தான் பண்ணணும், தற்காலிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசோட கடந்த முயற்சிக்கு வந்து எதிர்த்து வழக்குக்கு போனாங்க சிஐடி சார்பாக. அதில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன கிடைச்சு, மக்களோட உயிரோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எப்படியா தனியாரை நுழைக்கிறீங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியது. அரசோட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சது. திருப்பி அரசு மேல்முறையீடு பண்ணவுமே இது வந்து அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லி தனி நீதிபதி வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை வந்து தள்ளுபடி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதோட போகலை. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கும் சிஐடி தொழிற்சங்கம் போயிருக்கு. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 100 நாள் சாதனையில் பார்த்தீங்கன்னா இது சேருது. 100 நாள் சாதனையில் பார்த்தீங்கன்னா என்ன, திமுகவுக்கு மாற்றுனா இது பெரிய ஏமாற்றாக இருக்குது. தமேகாவோட வேலை என்பது ஏமாற்றாக இருக்குது. 1749 பணியிடங்கள் என்பது வந்து நடத்துனருக்கு மட்டும்தான். இது ஒவ்வொரு நடத்துனரிடம் பேரம் பேசப்படும், உறுதியாக பேரம் பேசப்படும். ஏன்னா ஒரு டிக்கெட் சம்மந்தமாக ஒரு பணம் ஒப்படைக்க போகும்போது அவருக்கு என்ன சூரிட்டி, அவர் எப்படி அவருக்கு நீங்கள் எடுத்த உடனே எப்படி கொடுக்க முடியும் ஒரு வேலையை? அதனால் ஒரு பணம் காய்க்கிற வழியை வந்து தாவேக்கா ஈஸியாக செய்யுதோ என்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு. இந்த 1749 பேர்கிட்ட எத்தனை கோடி ரூபாய் புழங்க போகுதுன்னு தெரியலை வேலை கொடுப்பதற்காக. ஏன்னா அவங்க எடுக்கிற வேலைக்கு எடுக்கும் போது ஏன்னா தற்காலிக பணியாளர் தான் எடுப்பாங்க. எவ்வளோ கோடிங்கிறது 1749 பேருக்குன்னா நீங்கள் வச்சு பார்க்க வேண்டியது தானே, ஒவ்வொரு ஆளுக்கு வேலைக்கு எடுக்கும்போது எவ்வளோ பேர் எடுப்பாங்கன்றது இருக்குல்ல. பல கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு துறையில் வந்து நீங்கள் 40 கோடி ரூபாய் அன்றாடம் புழங்கக்கூடிய ஒரு தொழிலில் தனியாரை உள்ள நுழைக்கும் போது அவங்க வந்து ஒப்பந்த தொழிலாளர்களை வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, ஒரு தற்காலிக பணியில் எடுத்த உடனே ஒரு பேங்க்கில் போய் கேஷியராக உட்கார வைப்பானா? நீங்கள் வந்து கேஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் வெளியிலேருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து உள்ளே திணிக்கிறீங்க. அவருக்கு வந்து என்னென்னா முதல்ல எடுத்த உடனே வேலை நிறுவனம் என்ன சொல்லும், நீ பல லட்ச ரூபா கொடுக்கணும், கொடுத்தா தான் உனக்கு வேலைக்கு போக முடியும்னு. இந்த பல லட்ச ரூபாய் நிறுவனத்துக்கா, யாருக்கு, இந்த துறை சார்ந்தவருக்கா, அமைச்சருக்கான்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. கடந்த காலத்தில் வந்து சால்வாட்ன்ற ஒரு அமைப்பு தான் இதை எடுத்திருந்த ஒப்பந்தத்தை எடுத்திருந்தது. இந்த சால்வாட் என்ன செய்யுதுன்னா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சால்வாட்ன்றது வந்து அந்த வேலைக்கு பணியிடக்கு எடுக்கிறவங்க வந்து உத்தரப்பிரதேசம் தான் வருவாங்களா? இல்லை, இது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் சால்வாட்ன்றது வந்து தமிழகத்துலேருந்து பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே. ஆனால் இப்போ இவர் பார்த்தா என்ன செய்கிறாருன்னா எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ன்னு ஒன்று பேர் பார்த்தீங்கன்னா நல்லா எளிமையாக தெரியுது, எஸ்எஸ் என்டர்பிரைசஸ். ஆனால் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியிலேருந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இது என்னென்னா, ஒரு ஆளை வேலைக்கு நீங்கள் எடுக்கும்போது ஒப்பந்த பணியாளரில் வந்து அரசு துறையில் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு அரசு வேலை கிடைச்சிரும், அதாவது 100 நாள் 190 நாள் ஓடுனாலே வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெர்மனண்ட் ஆயிடும்ன்ற சிந்தனையில் வருவாங்க. அப்படி நீங்கள் போன உடனே உங்களை வேலைக்கு எப்படி எடுக்க முடியும்? நீங்கள் வேலைக்கு எடுக்கிறதுன்றது வந்து எந்த முறையில் எடுக்க போகிறீங்க? அரசு துறை வேலையை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி மூலம் தான் எடுக்கணும். இது யார் மூலமாக நீங்கள் எடுக்க போகிறீங்க? இந்த சந்தேகம் என்பது இருக்குது. இந்த 30,000 பணியிடங்கள் வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது போக்குவரத்து கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு சுமார் 58 லட்சம் பேர் வேலைவாய்ப்பகத்தில் தமிழகத்தில் பதிஞ்சு காத்திருக்கான். இந்த 30,000 பணியிடங்களை நிரப்புறவங்க என்ன சிரமம் இருக்குது உங்களுக்கு? இந்த ஒப்பந்த முறை என்பதே வந்து ஒரு அடிமை முறை தான். இது ஒரு அடிமை முறை இது. ஏன்னா வேலை பாதுகாப்பு கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. இவர் பார்த்தா கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுருக்காரு. யார்? விஜய். இவர் பார்த்தா இப்போ கான்ட்ராக்ட் முறையில் விடுறேன் அப்படின்னு சொல்லவுமே என்ன நடக்குதுன்னா அங்கே இடஒதுக்கீடு அடியாகி போயிடுது. பெரியார் பேசிய சமூக நீதி அடியாகி போயிடுது. அப்புறம் நீங்கள் கொள்கை தலைவர்னு பெரியார் எப்படி தூக்கிட்டு வரீங்க இதில்? அதனால் வந்து இது என்னன்னது, இது பின்னால் வந்து ஒரு பெரிய ஸ்கேம். நான் அதனால தான் தொடக்கத்திலே சொன்னேன். வேலைவாய்ப்பில் வந்து கடந்த முறை பார்த்திங்கன்னா அந்த சால்வாட்டு வந்து வேலை வாங்க கொடுக்கும்போது ஒவ்வொரு தொழிலாளிட்டையும் யாருக்கும் தெரியாமல் 20,000 ரூபா வாங்கினதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ அவங்க ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு அந்த கம்பெனி ஆட்கள் காணாமல் போயிட்டாங்க.
இப்போ அந்த பணம் கட்டினவங்க வந்து தொழிலாளர்கள் அந்த பணத்தை பெற முடியாமல் தவிச்சுக்கிருக்காங்க. கடந்த காலத்தில் அது நடந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுவான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கு. தவேகா கூட்டணியில் வெளியில இருந்து ஆதரவு தரக்கூடிய கட்சி இந்த அரசாணையை ரத்து செய்யணும்னு சொல்லுது. ரத்து செய்யணும்னு சொல்றது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுதுன்னா, இடஒதுக்கீடு கொள்கையை வந்து கடைபிடிக்கணும்னு சொல்லுது. ஆனால் இடஒதுக்கீடு கொள்கையை இந்த அரசு கடைபிடிக்குதா அப்படின்றதே இல்லை. ஏன்னா போக்குவரத்து துறை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 250 நிர்வாக பணியாளர் இடங்களையும் ஒப்பந்த தொழிலாளருக்கு ஒப்படைக்குது. அது ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1700 250 கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து என்னென்னா வேலை படுவங்களில் வந்து இருக்கக்கூடிய வேலைகளை பறிக்கிற வேலையை வந்து தவேகா செய்யுது. இதில் முக்கியமாக நம்ம இன்னும் இந்த விஷயத்தில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, நிரந்தர தொழிலாளி என்பதே இல்லாமல் போகிற சூழல் வந்து இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ராக்ட் ஒரு ஏரியாவுக்குள்ளே ஓடுறாருன்னா எந்த ஏரியாவில் கலெக்ஷன் வரும்னு அவங்களுக்கு தெரியும். கலெக்ஷன் வந்தால் இந்த ஏரியாவில் வந்து கலெக்ஷன் வருதுன்னு சொல்ல முடியும். ஆனால் தற்காலிக பணியாளருக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட்டில் இப்போ ஓடிக்கிறக்கால்கிட்ட வந்து நீங்கள் கலெக்ஷன் காமிக்கலைன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும், மெமோ சார்ஜ் பண்ண முடியும். இவங்கள்ட்ட நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. தற்காலிக பணியாளர்கிட்ட நீங்கள் எந்த இதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கும்போது ஏற்கனவே வந்து நஷ்டத்தில் இயங்கிக்கிறது. அரசு போக்குவரத்து கழகங்கள் நஷ்டத்தை இயங்குது. குறிப்பாக வந்து இந்த கேஸ் நிரப்புற வண்டி வந்த பிறகு பெரிய அளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நிதி இழப்பு ஏற்பட்டுருக்கு, அரசு தாங்க முடியாத சூழலில் இருக்குன்னு. தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா நிதி இல்லாமல் தவிச்சிருக்கிற நேரத்தில் மீண்டும் ஒரு பெரிய இவங்க இந்த பணம் வசூல் செய்கிற இடத்துல பிரச்சனை வரும்ன்ற ஒரு சந்தேகத்தை தொழிற்சங்கம் ஏற்படுத்தினா கடந்த காலங்களில் அப்படி இருந்தது. அதே இதை தான் இந்த சூழலில் இவங்களும் கொண்டு வந்துடுவாங்க. அல்லது ஒப்பந்த தொழிலாளர்களை வந்து இதில் நியமிக்கக்கூடாதுன்னு அவங்க வலியுறுத்துகிறாங்க. இது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இது சம்மந்தமான கேஸ் நிற்கிற நேரத்தில் அவசரமாக நீங்கள் வந்து எதுக்கு இப்படியான ஒரு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் கொண்டு திணிக்கிறீங்க? அதாவது சுரண்டலோட வடிவமாக இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை வந்து ஒழிக்கப்படணுன்றது தான் தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே பேசுது. இவங்க பார்த்தா தவேகா வந்து வந்தபோது அதை தான் சொன்னாங்க. ஆனால் சுரண்டல் முறையை வந்து இப்போ அமுல்படுத்துது, சத்தமில்லாமல் அமுல்படுத்துது. தற்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே அரசின் கொள்கை முடிவு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, சமூக நீதி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை நியமனம் செய்யணுன்றதான் கேட்குறோம். தொழிற்சங்கங்கள் அவங்க வைக்கிற முக்கியமான கோரிக்கை இது மட்டும் இல்லாமல் அவங்க பயப்படுற காரணம் என்ன, ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அதிமுக ஆட்சியில் மதுரை ஜிஹெச்சில் துப்புரவு பணியை முழுசும் தனியார் வசம் ஒப்படைச்சாங்க. அந்த எடுத்த நிறுவனம் தப்பிச்சு ஓடிடுச்சு. அதில் வேலை பார்த்த துப்புரவு பணியாளர் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்து பெரிய அளவு பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த நிறுவனம் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுச்சுன்னா யார் பொறுப்பு, யார் பதில் சொல்கிறது? இல்லை அந்த முறையை தனியார்மன்ற அந்த ஸ்கீமே சரியான ஒரு கேள்வி வருதுல்ல முதல்ல. இல்லை அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இவங்க வந்து வாங்குகிற டெண்டர் காசை வாங்கிட்டு ஓடி போயிட்டா யார் பதில் சொல்கிறது? இந்த பஸ்ஸு அவங்க பணம் கிடைக்கலன்னா வண்டியை நிப்பாட்டிடுவானே, போக்குவரத்தே சீரழிஞ்சிருமே. பணம் வாங்கிட்டு டிக்கெட் தரலைன்ற ஒரு புகார் வந்து தொடர்ந்து நீ வரும். ஏன்னா இப்போ செக்கர் வந்து செக் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கிட்ட போய் நீங்கள் செக்கரை வந்து கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான இந்த ஒப்பந்த முறையில் இதெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் வேலைக்கு சேரும்போது 872 ரூபாய் கூலி சட்டம் அமுல்படுத்தணும்னு சட்டம் சொன்னாலுமே இதுவரைக்கும் அமலாகாததில் வந்து இந்த தொழிலாளர்கள் உள்ளே போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழிலாளர்கள் காத்திருக்காங்க பாருங்களேன் வேலைக்கு, அவங்களும் பெரிய அளவு பாதிக்கப்படுவாங்க. இல்லை குறிப்பாக குறைந்தபட்ச கூலி சட்டத்தில் வந்து 872 ரூபா கிடைக்கலன்றது வந்து ஏற்கனவே போராட்டம்லாம் பண்ணாங்க, பல வருஷமாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அரசு சொல்லியிருக்கிறதுல எவ்வளோ கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. டெண்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு தொழிலுக்குமான எவ்வளோ ரூபா அப்படின்னு பிரித்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போனா இவன் வந்து எப்படி சரியாக வேலை பார்ப்பான்? ஏரியாக்குள்ளே போகிறதுல காசை கரெக்டாக எப்படி கொடுப்பான்? இப்போ காசை கொண்டு ஓடி போனால் யார் பொறுப்பு? அரசு நிதி, பொதுமக்களோட நிதியை எடுத்துகிட்டு போனால் யார் பதில் சொல்கிறது? அதனால் வந்து இதில் அந்த 250 பேர் இப்போ 2 இதில் ஒரு இது மட்டும் கிடையாது, எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் மட்டும் இல்லை, சிந்துரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இதுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. யார்? சென்னையில் இருக்குன்றாங்க. யார் அதில் ஓனர்? யார்? இந்த நிறுவனத்துக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்ற கேட்கல. 250 பணியிடங்கள் ஏன் வேலைவாய்ப்பு மூலமாக நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க? நிர்வாக பணியாளர் நியமனத்துக்கு கூட இவங்க பார்த்தீங்கன்னா நடத்துனர் தனியார், நிர்வாக பணியாளர் தனியார். இங்கே உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதுக்கு இங்கே ஆட்களை கொண்டு வந்து இறக்குறீங்கன்ற ஒரு கேள்வி இப்போ வந்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு.
என்னென்னா வெளிமாநில ஆட்களை வந்து நியமிக்க போகிறீங்களான்னு கேட்டால் தொழிற்சங்கம் வெளிமாநில ஆட்களை அமைக்க மாட்டாங்க. அந்த வெளிமாநில தொழிற்சங்கம் வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து அவன் வந்து ஆளை நியமிப்பான். அவன் யாரை நியமிக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. அமைச்சர் சொல்கிற ஆளை கூட நியமிப்பான். அமைச்சர் என்ன செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஒப்பந்த முறை என்பது வந்து மிக மிக ஆபத்தானது. ஏற்கனவே நஷ்டத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தை மேலும் சீரழிக்கிற வேலையில் தாவேகா ஈடுபட்டிருக்கு. ஆகவே இந்த அரசாணையை வந்து உடனுக்குட ரத்து செய்யணும். ரத்து செய்துட்டு சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கும் 30,000 காலி பணியிடங்கள் வந்து உடனுக்குட நிரப்பணும். அது நிரப்பினா தான் சரியாக இருக்கும். மதுரைக்குள்ள வந்து பார்த்தா இயங்கக்கூடிய பேருந்துகள் எண்ணிக்கை, மதுரையை மட்டும் நான் ஒரு கணக்காக சொல்கிறது என்னென்னா 42 பஸ் வழித்தடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இதை வந்து சிபிஎம் கண்டிச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து ஒவ்வொரு வழித்தடங்களும் நகட்டி இருக்கிற நேரத்தில் இப்படியான பணியாளர்கள் இங்கே வேலைக்கு சேர்ப்பது, ஒப்பந்த முறையில் சேர்ப்பதுன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஒப்பந்த முறை கூடாது. சமூக நீதிக்கு எதிரான, இடஒதுக்கீடுக்கு எதிரான இந்த திட்டங்களை தாவேகா அரசு ஏற்பதை வந்து தொழிலாளர் மட்டத்திலையும் சரி, கட்சி சார்பாக வந்து யாரும் ஏற்றுக்கல. அதனால் வந்து இந்த 250 நிர்வாக பணிக்கும் 1729 நடத்துனர் பணிக்குமான இந்த அரசாணையை தாவேகா அரசு ரத்து செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இப்படியான ஒரு அழுத்தம் வைக்கிற பொழுது இன்னொரு செய்தி வெளியிருந்து கொண்டுங்கிறது, குறிப்பாக சிபிஎம் சிபிஐ தான் இடதுசாரிகள் இதுக்காக போராடுறாங்க. கடந்த காலத்தில் வழக்கு தொடர்ந்து நீங்கள் அந்த விவரத்தை சொன்னீங்க. இப்போ ஆனால் ஒரு வட்டாட்சியர் என்ன பண்ணுறாருன்னா, யார் யார் சிபிஎம் சிபி உறுப்பினர்கள், மாணவர்கள் யார், அந்த கல்லூரிகள் எது, அந்த கல்லூரிகள்லாம் வந்து இந்த மாணவர்களை தக்க நடவடிக்கை சொல்லி ஒரு சுற்றறிக்கை வந்து அது இன்றைக்கி பேசும் பொருளாகி அது ஒரு போராட்டம் எடுத்துக்கிறது. அந்த அளவுக்கு வட்டாட்சியர்களுக்கு அதிகாரம் உண்டா? அப்போ டிவிக்கு அரசு என்ன பண்ண ஒரு கேள்வி வருதில்ல. நீங்கள் வட்டாட்சியரோட சுருக்கி பார்க்கக்கூடாது. குற்றப்பரமுறை சட்டம் இருந்த நேரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இப்படியான சட்டம்லாம் போடலை. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதுக்கு வந்த இளைஞர்கள் வந்து காவல் நிலையத்தில் போய் படுக்கும்போது அந்த பட்டியல் எழுதப்படும் வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க சொல்கிறது தான் பட்டியல். ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறையை சேர்ந்த வட்டாட்சியர் இந்த ஐயாதுரை வந்து என்ன செய்கிறாருன்னா, ஆஃபீஸ்க்கே பெருவாரியாக வந்து பொதுமக்களை சந்திக்க முடியாதே சொல்கிறார். வட்டாட்சியர் என்பவர் அன்றாடம் மக்களோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர், சான்றிதழ் வழங்கக்கூடியவர், நேருக்கு நேராக இருக்கவர். அது வாரத்தில் 4 நாள் தான் பார்ப்பேன், அதுவும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் பார்ப்பேன். எழுதி போட்டார். எழுதி போடுறாரு, தைரியமாக எழுதி போடுறாரு. இவருக்கு என்ன கூடுதல் அதிகாரம்? அவர் பின்னால் யார் இருக்க அவனும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிக்குது. அவருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்குதுன்னு சொல்லணுமே. இவர் என்ன செய்கிறாரு, திண்டுக்கல் மாவட்டத்தில் குஜிலியம்பாறை வட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இது சிபிஎம் மட்டும் அவர் எடுக்கலை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி யார் யார் இருக்க இவங்களோட பட்டியலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த நீங்கள் கேட்கும்போது வட்டாட்சியருக்கு அந்த அதிகாரமாக இருக்கான்னு கேட்குறீங்கல்ல, இந்த உத்தரவை வந்து அவர் போட்டது அவரோட நிற்கலை, காப்பீட்டு போடும்போது கலெக்டருக்கு போடுறாரு. கலெக்டர் இதுவரை கட்டிக்கவே இல்லை. அப்போனா இது தமிழக அரசு சொல்லி நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தமிழக அரசு சொல்லி தான் நடக்குதான்னு மிக சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து அன்புமணி இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் இல்லாத கொடுமைகள் இருக்குது. அரசியல் சட்டத்தில் வழங்கிய போராடுவது என்பது அரசியல் சட்டம் சாசனம் வழங்கிய உரிமை. அதில் போராடுவதற்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அப்படி போராடுறவங்களோட பட்டியலை எடுப்பதற்கு வட்டாட்சியருக்கு என்ன உரிமை இருக்குது? இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்டீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒரு கணக்கு எடுக்கிறாங்கன்றது. ஆமாம், இது வந்து அதுதான் சொல்ல வரேன். இந்த அரசு பதவியேற்ற போதே நான் சொன்னேன், இது வளர்ந்த அரசுன்றது வந்து நம்ம திருமாவளவன் சொல்கிற மாதிரி இது ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தை தான். இது ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தை தான். நீங்கள் டெஃபினட்டானது நம்ம அப்படி தான் பார்க்கணும். இவங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னாலுமே, ஆனால் அந்த பாஜகவோட நடவடிக்கையை தான் இந்த இதோட இணைச்சி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதிகாரிக்கு எப்படி இப்படி செய்ய முடியும்னு பார்த்தா மேலே இருந்த உத்தரவு இல்லாமல் செய்யவே முடியாது. வட்டாட்சியருடன் கூட நடவடிக்கை இருக்கிறதுன்றது வந்து பேருக்காக தான் இருக்கும். அவருடைய பார்வை இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து சிபிஎம் சிபிஐ வச்சுருங்க, தாவேகாவோட ஒரு பட்டியல் ஒன்று ரெடி பண்ணுங்கள். மணல் கடத்தில் யார் யார் ஈடுபடுறான் ஒரு பட்டியல் ரெடி பண்ணுங்கள். பொம்பளை பிரச்சனையில் எவன் ஈடுபடுறான் ஒரு பட்டியல் ரெடி பண்ண. அப்படி உன்னால் பண்ண முடியுமா? சிபிஎம் சிபிஐ மட்டும் அவ்வளோ ஈஸியாக உன்னால் எடுக்க முடியுதுன்னா இது வந்து மேலிருந்து செய்யப்பட்ட உத்தரவு தான். ஏன் இந்த அரசுக்கு பயம் வருது? அது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அரசு சொல்லி டிவி கேட்குமா? அவங்க தானே இயக்குறாங்க. அப்படி போகிற போக்கு சொல்ல முடியுமா? போகிற போக்குன்னா நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் என்னென்னா, இந்த அரசு வந்து செய்யக்கூடிய நடவடிக்கைகள் நம்ம சொல்லும்போது ஆர்எஸ்எஸோட கள்ள குழந்தைன்னு அவர் சொல்லிட்டு நகண்டு போயிட்டார். நகண்டு போயிட்டு கூட்டணி வச்சுக்காரு. நான் அதுதான் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் பேசாதீங்கன்னு சொல்கிறாரு.
ஆனால் என்னன்னா சிபிஎம் வந்து அதை ஏற்றுக்கலை. இப்படியான விமர்சனங்களை அது வந்து அவங்க நிராகரிக்கலை. அவங்க சொன்ன பிரச்சனைகள் வந்து நிராகரிக்கலை. என்னன்னா ஜனநாயக இயக்கங்களை ஒடுக்கக்கூடிய பாசிச தன்மையிலான வடிவங்களை வந்து இந்த அரசு எடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லக்கூடியது கல்வி கல்லூரி இயக்குநரகத்துலேருந்து ஒரு சுற்றறிக்கை வருது. அதாவது பள்ளி கல்லூரியில் இருக்கக்கூடிய இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு மற்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கும் பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடாமல் இருக்க காவல்துறை, பள்ளி, கல்லூரி மற்றும் மாவட்ட நிர்வாகம் கொண்ட ஒரு கூட்டுக்குழு வச்சு தடுக்கணுன்றாங்க. அதாவது வந்து போராடவே கூடாதுன்றது எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, இது வந்து அதை தான் சொல்ல வரேன். ஏன் ஆர்எஸ்எஸோட தன்மை இருக்குன்னா, அதுக்கு எதிராக வந்து நீங்கள் எதுவும் குரல் கொடுக்க முடியாது. ஜனநாயகத்துக்கு எதிரான குரலை வந்து நெருப்பது தான் அதோட கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொள்கையை நோக்கி இந்த அரசு மெல்ல மெல்ல நகண்டுக்கு இருக்குது. நேற்று குஜிலியம் பாருங்கன்னா இன்றைக்கி கல்விக் கல்லூரி இயக்குநரகத்தில் வந்து நிற்கிது இந்த பிரச்சனை. மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சமுற்ற வேலையை பார்க்குறாங்க. அதாவது பட்டியல் எடுன்றது வந்து அச்சமுற்ற வேலை தான். இல்லை, கூட்டணி இருக்கிற கட்சியவே அப்படி நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இவர் டைமில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இடதுசாரியை ஒடுக்க வேண்டிய கட்டாய கடமை, கட்டாய அந்த அதிகார துஷ்பிரயோகம் எங்கேருந்து உருவாகுதுன்னு கேட்குறது. நீங்கள் முதல் போட்ட அமைச்சர் இருக்கார், முதலமைச்சர் இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த கட்சியில். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அது முதலம் போட்ட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது என்னன்னா, அதிமுகவிலிருந்து எங்களை நோக்கி வருகிறார்கள், இன்னும் வருவார்கள்ன்றார். அதாவது குதிரை பேரை நாங்கள் செய்வோம் அப்படி சொல்கிறதே அதான். குதிரை பேரை நாங்கள் செய்வோன்றதை அப்படி சொல்லாமல் சொல்கிறாரு. இன்னும் பல பேரை நகட்டுறது மூலமாக வந்து ஏற்கனவே அவங்க சொன்னது தான். இப்போ இருக்க எண்ணிக்கையில் இடதுசாரி இல்லாமலே நாங்கள் ஆட்சி நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 6 இடம் இருக்குது. இன்னும் ஒரு 4 இடத்த அவங்க காலி பண்ணி 10 இடத்துலன்னா அந்த அறுதி பெரும்பான்மை வந்து அவங்களுக்கு வந்துடும். அதனால் வந்து இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இடதுசாரிகள் வந்து எல்லா பிரச்சனைகளையும் குரல் கொடுக்குறாங்க, மக்கள் பிரச்சனையில் குரல் கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம 5 பேர் அதிமுகலேருந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதனால் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இடதுசாரி 4 பேர் இல்லாமல் அவங்க அறுதி பெரும்பான்மை காமிக்க முடியும். அதனால் வந்து நீங்களே வெளியில் போங்கன்ற மாதிரியான வேலையை அவங்க ஈடுபடுறாங்க. அதற்கு தான் நேற்று குச்சிலியம்பாறையோட வட்டாட்சியர் செஞ்ச வேலை. அதாவது பொதுவுடைமை கட்சிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்வி கல்லூரி இயக்குநரகத்திலேருந்து அடுத்த சுற்றறிக்கை. இது வந்து நீங்கள் இந்த இடத்தோட நிற்காது. மாநிலம் முழுசும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் குறித்தான பதிவு, நீங்கள் வந்து அவங்க வீடு எங்கே இருக்குது, அவங்க யார், அவங்க குடும்பம் என்ன, அந்த பின்னணி விவரங்களை திரட்டுவது மூலம் என்ன யோசிக்கிறீங்க? நீங்கள் அந்த கட்சியை மிரட்டணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி தானே பார்க்க வேண்டியது இருக்குது. சிபிஎம்மோட டாக்குமெண்டேஷனை நீங்கள் போய் ஆஃபீஸில் கேட்டாலே கொடுத்துருவாங்களே, அது திறந்த புத்தகம் தானே அந்த கட்சி. நீங்கள் வந்து உங்கள் கட்சி உறுப்பினரோட பட்டியல் கொடுங்கன்னா அவங்க லெவி மாதம் வாங்கக்கூடிய லெவி பட்டியல் இருக்குது, எடுத்து கையில் கொடுத்துருவாங்களே. ஒரு பக்கம் இப்படி நெருக்கடியில் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா நீங்கள் சட்டசபையில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் காரு, தனி செயலாளர், ஓட்டுநர், ஒரு பக்கம் அறிவிச்சு படிக்காசு அதுதான். அதை புரிஞ்சுக்கிற பராமரிப்பு அதைத்தான் சொல்லுவார். இன்னைக்கு வந்து நீங்கள் பேச வேண்டிய விஷயம் வந்து சட்டமன்றத்தில் என்ன பேச வேண்டிய விஷயம், இன்றைக்கி அனைத்து பத்திரிகைகளும் முதல் பக்க செய்தியாக வந்திருக்க விஷயம் என்னது? முதலமைச்சர் அலுவலக டெண்டர் முறைகேடு தான் வந்து இன்றைக்கி நிற்கிது. இந்த விவாதத்தை திசை திருப்புவதற்கு தான் இன்றைக்கி முதலமைச்சர் என்னென்னா, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனம், அரசு சார்பில் வாகனம்னா இந்த விஷயத்தை வந்து மழுங்கடிக்கிற வேலை தான் இது. இன்றைக்கி அதான் நடந்திருக்கு. நீங்கள் இவ்வளவு நாள் குரல் கொடுத்து பால் கொள்முதல் விலையை கூட்டாதவர் இன்றைக்கி ஏன் கொண்டு நீங்கள் அறிவிக்கிறீங்க? 2 விஷயத்தில் நீங்கள் இதை இப்படி விலைக்கு போயிட முடியாது. உங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மிக கேவலமாக விமர்சனம் பண்ணுது. எங்கள் மாநில பிரச்சனையில் தமிழக முதல்வர் விஜய் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்குது. இன்றைக்கி அதை சம்பந்தமான விவாதங்கள் விட்டு தீர்மானத்தில் வரும்ன்றனா கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எழுதி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பற்றியான பேசவே கூடாது. அதாவது முதலமைச்சர் ஒப்புதல் போயிருக்கு, அது பதில் வந்த பிறகு தான் நாங்கள் பேசுவோன்னு சொல்கிறாங்க. சபாநாயகர் அதை சொல்கிறாரு. இன்றைக்கி அதிமுக வெளிநடை பண்ணிடுச்சுன்னு சொல்கிறீங்க, வெளியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த பிரச்சனையில் இப்போ திசை திருப்புறக்காங்கன்னா டாக்டிஸான வேலை தான் பார்க்குறாரு அவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல்வர் அறையோட டெண்டர் முறைகேடு சம்பந்தமான விவாதம் நடந்துடக்கூடாதுன்றதில் முதலமைச்சர் ரொம்ப கவனமாக இருந்தார். அதுக்கான திசை திருப்பல் வேலை தான் வந்து இந்த அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் கார் வழங்குவதுன்ற ஒரு இது. நான் என்ன கேட்குறேன், நிதி நெருக்கடின்னு சொல்கிறீங்க, வந்து 3 மாதத்தில் 22,000 கோடி ரூபா கடை வாங்கியிருக்கேன்றீங்க. இந்த வாகனங்கள் சட்டமன்ற உறுப்பினர் 234 பேருக்கு நீங்கள் வாங்குறது மூலமாக எவ்வளோ நிதி உங்கள்கிட்ட இருக்குது? இப்போ எங்கேருந்து இந்த நிதி வருது?
நிதி இல்லவே இல்லைன்னு சொல்கிற ஒரு ஆள் ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்துலேருந்து நாமக்கலைஞர் மாளிகைக்கு ஏன் உங்களை சட்டமன்ற அலுவலகத்தை மாற்றுறீங்க? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது அறையில் தான் இருந்து நான் பேசுவேன்னு சொல்கிறீங்க. எதுக்கு 10வது அறையிலேருந்து பேசுகிறீங்க? ஜோசியக்கார் வாஸ்து சொன்னோன்னா நீங்கள் அப்படியே தான் நடத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. வங்கக்கடல் எல்லாம் நான் சிங்கம்பத்தை பிள்ளைன்னு சொன்னால் அவன் என்ன யோசிக்கிறான்? ஏன்னா வங்கக்கடல் ஓரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலம் முழுசு முதலமைச்சராக இருப்பீங்க அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் மாற்றணுன்றீங்க. இப்போ மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5.54 கோடி ரூபாய் செலவு. யாருடைய காசு அது? பொதுமக்கள் வரிப்பணம் இல்லையா? ஏற்கனவே இருக்கிறத எதுக்கு மாற்றுறீங்க நீங்கள்? உங்களுக்கு மாத்திரம் மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து அறைகளும் மாற்றப்படுகின்றன. ஏற்கனவே அங்கே இருந்த அறைகள் ஃபுல்லாக திருப்பி இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுது. இதெல்லாம் வந்து விவாதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் விவாதமாக வேண்டிய விஷயங்கள். அதை திசை திருப்புறதுக்காக தான் தமிழக முதல்வர் விஜய் வந்து இப்படிலாம் செய்கிறாரு. மீண்டும் மீண்டும் அவர் செய்கிறது வந்து என்னென்னா பின்னுக்கு இழுக்கிற வேலையை தான் பார்க்குறாரு. அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அன்றாட மக்கள் பார்க்குறாங்க, நேரலையில் பார்க்குறாங்க, இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வையும் பார்க்குறாங்க, இன்றைக்கி பேப்பரையும் பார்க்குறாங்க. இன்றைக்கி பேப்பரில் வந்த விஷயத்தை ஏன்டா சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படலைன்ற கேட்குறாங்க. அதனால் மக்கள் கவனமாக இருக்காங்க, தமிழக அரசு சம்பந்தமான புரிதலோடு இருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஓகே, உங்கள் விமர்சனங்கள் எப்படி மக்கள் வரைக்கும் விட்டுடைய இந்த விவாதச்சொல் நேரம்